திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் ஒவ்வொரு இடத்துலையுமே பல பல புராதன உண்மைகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. பிரகாரத்தை உள்பிரகாரத்தை முதல்ல சுற்றி வரும்போது வந்தேன்னா ரணவிமோச்சனருக்கு அடுத்தபடியாக சண்டிகேஸ்வரர் இருப்பார். எல்லா ஊர்லேயும் ஒரே ஒரு சண்டிகேஸ்வரர் தான். திருவாரூரில் 2 சண்டிகேஸ்வரர், ஒன்று யம சண்டிகேஸ்வரர், ஒன்று ஆதி சண்டிகேஸ்வரர். யம சண்டிகேஸ்வரர்னு திருவாரூரில் தான் ஸ்பெஷலாக இருக்குது. அது தியாகராஜ சுவாமி யமச்சண்டிகேஸ்வரர் கூப்பிட்டு இங்கே வர அடியார்களுக்கெல்லாம் யாருக்குமே யம பயம் இருக்கப்படாதுன்னு அவர் உத்தரவு போட்டாராம். அதற்கு கட்டுப்பட்டு சண்டிகேஸ்வரருங்கிறது எல்லா கோயிலையும் ஒரு சீஃப் அக்கௌண்டன்ட் மாரி அவர் தான். யார் யார் வரா, கோயிலுக்கு போகிறா, எல்லாமே கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் ஃபுல்லாக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறவர். அப்படி இருக்கும்போது சண்டிகேஸ்வரர் யமச்சண்டிகேஸ்வரர்கிட்ட கூப்பிட்டு தியாகேஸ்வரர் சொன்னான்னு யாரையுமே யம பயம் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம் இந்த திருவாரூர் கோயிலில். ஆதி சண்டிகேஸ்வரர் எப்போதும் போல எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சாரி, இந்த இதில் பார்க்கும்போது சண்டிகேஸ்வரர் அவ்வளோ அபார சக்தி வாய்ந்தவர். அவர் எல்லாருமே சில பேர் போய் கையை தட்டுறோம், இப்படின்னு தட்டுறோம், அப்புறம் இப்படின்னு கையால் சொடுக்கிறோம், அதெல்லாம் தப்பு. சண்டிகேஸ்வரருக்கு காது விழாது அப்படின்னு ஏதோ நடைமுறையில் பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் இல்லை. நன்னா காது விழும். அவர் தான் அந்த கோயிலுக்கே சீஃப் அக்கௌண்டன்ட். ராஜாவுக்கு, தியாகராஜாவுக்கு, சுவாமிக்கு, சிவனுக்கு அத்தனை துண்டுகளையும் வரவு செலவு யார் யார் வந்தால், யார் யார் பாவ புண்ணியங்கள்லாம் பண்ணினா எல்லாத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். அதனால் சண்டிகேஸ்வரர் யாரும் இனிமேல் கொஞ்சம் கையை தட்டாதீங்க, கையால் சுடுக்கி தான் கூப்பிடாதீங்க. சுவாமி போய் கையை தூக்கி வணங்கி சண்டிகேஸ்வரராக காப்பாற்றி இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கேன், நல்ல புண்ணியங்களை கொடு அப்படின்னு பேட்டிச்சு வாங்க போகிறோம். நன்றி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். கும்பகோணம் திருவாரூர் பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஒரு சண்டிகேஸ்வரர், 2 சண்டிகேஸ்வரர் இருக்குது பெருமை. ஆரூரா தியாகேசா.